ஆதி பாரதி சீரியலில் நாளைக்கு ஒரு செம்ம அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். சாரதா மேலே வந்து சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாப்புல நம்ம ஆதி. அதனால் பாரதியை வந்து கொஞ்சம் விசாரிக்க சொல்லியிருக்காங்க. வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் பாரதி வந்து ரொம்ப டயர்டாக இருக்கிறதுனால வந்து சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்றாப்புல ஆதி. ஊட்டி விட்டு முடிச்ச உடனே கையெல்லாம் பிடிச்சிட்டு இருக்கப்போ வந்து கரெக்டாக வந்து ஆதி என் பொண்டாட்டிக்கு நான் கை பிடிச்சி விடாமல் வேறு யார் பிடிச்சி விடுவா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி விட்றாங்க. அது எல்லாத்தையும் பார்த்து கடுப்பாகிறாங்க நம்ம ஸ்வேதா. வந்து என்ன பண்ணுறது, இங்கே பாரு நீ செஞ்சு விட்ட வேலைனால அவங்க வந்து 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக இருக்காங்க பாரு அப்படின்னு சொன்னோன்னே, அம்மா தயவு செஞ்சு கொஞ்சம் நேரம் பேசாமல் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு மேலேருந்து தமிழ் சத்தம் கேட்டோன்னா உடனே ஆதி மேலே தமிழ் தனியாக இருக்கா, அதனால் நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னு சொன்னோன்னா சரின்ட்டு கிளம்பி போகிறாங்க. போனதுக்கப்புறம் இங்கே வந்து பாரதி செம கெத்தாக வராங்க. ஸ்வேதா ரொம்ப தேங்க்ஸ் ஸ்வேதா அப்படின்னு சொன்னேன். எதுக்கு என்ன வெறுப்பேற்றுறியா அப்படின்னா, சாச்சா நான் ஏன் வெறுப்பேற்றுறேன், நீ டெய்லி எனக்கு இந்த மாதிரி கஷ்டமாக வேலை கொடுத்தா தான் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து என்னை நல்லபடியாக பார்த்துப்பாப்புல பார்த்தியா, உனக்கு நான் ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன், டெய்லி இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் லேட்டாக வேலை கொடு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி இந்த பக்கமாக போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் வந்து விடிஞ்ச உடனே ஆஃபீஸ்க்கு வந்துடுறாங்க நம்ம பாரதி. வந்தோடனே வந்து ஸ்வேதா வந்து திமிரா வந்து பேசுகிறாங்க. நேத்தி நான் உனக்கு வேலை கொடுத்தேனே அதெல்லாம் செய்யணுங்கிறது உனக்கு அக்கறையே இல்லையா, கொஞ்சம் கூட பதிலே சொல்லாமல் இருக்க அப்படின்னோடனே, நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன், ஒரே ஒரு ஃபைல் மட்டும் தான் பெண்டிங், அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, நீ சொன்ன வேலையை முடிக்கல, ஏன் முடிக்கல, அதுக்கு காரணமே நீங்கள் தான் அப்படின்னு சொன்னோன்னே, என்ன என் மேலே பழிவி போடுறியா அப்படின்னோடனே, சாச்சா இந்த மாதிரி 50 லட்ச ரூபா வந்து பணம் வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு ஆஃபீஸில், அதனால் அதுக்கு டீட்டெயில் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னோடனே, ஓ நான் உன்னை கேட்டால் நீ பதிலுக்கு என்ன கேள்வி கேட்குற லெவலுக்கு நீ பெரிய இல்லை ஆகிட்டியா, நான் இந்த கம்பெனிக்கு பாஸா இல்லை நீ பாஸா அப்படின்னோடனே, நான் கேள்வி கேட்குற இடத்துல இருந்தால் நீங்கள் பதில் சொல்கிற இடத்துல இருக்கீங்க, நான் கேட்டேன்னா பதில் சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொன்னோன்னே ஆதி டக்குன்னு ஆஃபீஸ்க்குள்ளே வந்துடுறாங்க. வந்தோடனே வந்து ஆதிக்கிட்ட வந்து கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க பதில் டீட்டெயில்ஸ் கேட்டால் கொடுக்க வேண்டியதானே, என்ன மாமா உங்கள் ஒய்ஃபுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா, சேச்சா நான் சப்போர்ட்லாம் பண்ணல, அவங்க டாக்குமெண்ட் கேட்டால் அதை நீ கொடுக்க வேண்டியது உன் கடமை டியூட்டி, அதோடு விட்டுறணும் இந்த விஷயத்தை. அப்படியா இந்த விஷயம் வந்து எனக்கு எதுவுமே தெரியாது, டைரெக்டாக நீங்கள் எதுவாக இருந்தாலும் சாரதா இருக்காங்களா எங்கள் அத்தை, அவங்கள தான் நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும், அவங்க சொன்னாங்க நான் வாங்கினேன், அதோடு எனக்கு வேலை தெரியாது, என்ன பண்ணாங்கன்னு செலவெல்லாம் அவங்ககிட்ட தான் கேட்கணும், போய் டைரெக்டாக வீட்டில் கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி போயிடுறாங்க. சாரதா கிட்ட வந்து கேட்குறாங்க, அம்மா இந்த மாதிரி ஆஃபீஸில் வந்து 50 லட்ச ரூபா வந்து பணம் வந்து ஸ்வேதா அக்கௌண்ட்டுக்கு போயிருக்கு, ஸ்வேதாவை கேட்டால் உங்ககிட்ட தான் கேட்குறாங்க, டீட்டெயில்ஸ் சொல்லணும், அதாம்மா அந்த 50 லட்ச ரூபா எதுக்கு எடுத்தீங்க அப்படின்னு ஆதி கேட்டோன்னே கத்த ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம சாரதாம்மா. உடனே வந்து ஸ்வேதா என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, ஆதி வந்து என்ன கேள்வியெல்லாம் கேட்குறான், பணம் எதுக்கு எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் கேட்கலம்மா, அந்த டீட்டெயில்ஸ் வந்து அக்கௌண்ட்ஸில் மெயின்டைன் டேலி ஆகலை, அதனால் வந்து பாரதி கேட்டா, ஓ அவளையும் வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பாரதின்னு கத்துறாங்க. பாரதியும் கீழே வந்துடுறாங்க. வந்தோன்னே வந்து என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன், இந்த கம்பெனியை அவ்வளோ கஷ்டப்பட்டு தனி ஒரு ஆளாக நின்று நான் அவ்வளோ வருஷமாக வந்து நடத்திக்கிட்டு இருக்கேன், நீ என்னடான்னா ஜஸ்ட் லைக் தட் நீ வந்து என்னைய கேள்வி கேட்குறியா, என்ன ஆதி என்ன நினச்சிட்டு இருக்கேன், 50 லட்ச ரூபா எடுக்க எனக்கு உரிமை இல்லையா, நான் அப்படிலாம் கேட்கலையம்மா, இந்த வீட்டில் வந்து யார் வேணாலும் எவ்வளோ காசு வேணாலும் எடுக்கலாம், ஆனால் அதை கேள்வி கேட்குற உரிமை பாரதிக்கெல்லாம் கிடையாது, உனக்கும் கிடையாது சொல்லிவிட்டேன், என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னோடனே, சாரிம்மா பாரதிக்கு எந்த தப்பும் இல்லைம்மா, நான் தான் வந்து தெரியாமல் கேட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே, இனிமேல் கேள்வி கேட்குற ரைட்ஸ்லாம் உனக்கு கிடையாது, பேசாமல் போயிடு அப்படின்னோடனே பாரதி வந்து அழுதுகிட்டே போயிடுறாங்க. போனோன்னே ஆதி வந்து கீழே வந்து சொல்கிறாங்க அம்மா கிட்ட, இனிமேல் வந்து நான் கேள்வியெல்லாம் கேட்க மாட்டேம்மா, இதோ பிரச்சனை இதோட விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. மேலே போனோன்னா ஆதி வந்து பாரதி கிட்ட வந்து பேசுகிறாங்க. ஆதி நான் உங்ககிட்ட வந்து கேட்கக்கூடாதுன்னு சொன்னேன்னா இல்லையா, இந்த பணத்தை பற்றி கேட்டால் பிரச்சனை வரணும், அப்புறம் என்னை மீறி வந்து நீங்கள் கீழே கேட்டுட்டு என்னை வந்து கஷ்டப்படுத்துறீங்க பார்த்தீங்களா, சொல்லுங்கள் பதில், இப்போ எதுவும் பேசாமல் இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டோன்னே, இல்லை பாரதி அம்மா வந்து இப்படிலாம் நடந்துப்பாங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது, இதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் எவ்வளவோ ட்ரிப்பு வந்து பேசியிருக்கோம், டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருக்கேன், ஒரு தடவை கூட வந்து அம்மா இந்த மாதிரி பிஹேவ் பண்ணதே கிடையாது, எனக்கு என்னமோ அந்த பணம் வந்து கேட்டோன்னே வந்து அம்மா அசால்ட்டாக பதில் சொல்லியிருக்கலாம், ஆனால் அந்த தடவை சொல்லலை, அந்த 50 லட்ச ரூபா பணத்தில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னோடனே, என்ன அது சொல்கிறீங்க, ஆமாம் அம்மா அவ்வளோ பதட்டப்படுறாங்க, உடனே கத்துறாங்க, ஸ்வேதாவை கூப்பிடுறாங்க, அம்மா வேறு ஏதோ நமக்கு தெரியாமல் ஒரு சிக்கலில் இருக்காங்க, அதில் வந்து மாட்டிக்கிட்டு இருந்ததுனால வந்து பணம் கொடுத்துருக்காங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பாரதி வந்து என்னங்க சொல்கிறீங்க, அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இருக்கா என்ன, நிச்சயமாக இருக்கும் பாரதி, ஏன்னா இது ஒன்றும் புதுசு கிடையாது, நாங்கள் வந்து பணத்தை பற்றி பேசுகிறது, அம்மா இது வரைக்கும் ஒரு தடவை கூட இந்த மாதிரி நடந்ததில்லை அப்படின்னு சொன்னோன்னே, நீ கொஞ்சம் அந்த என்ன பிரச்சனைங்கிறத கொஞ்சம் விசாரிக்க ஆரம்பி அப்படின்னு சொன்னோன்னே, சரி சொல்லிட்டீங்களா விடுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் விடிஞ்சோன்னா ஆஃபீஸுக்கு போகிறப்ப ஸ்வேதா வந்து கிண்டல் பண்ணுறாங்க, என்ன வேறு கம்பெனிக்கு போக போறியா, சேச்சா நான் ஏன் வேறு கம்பெனிக்கு போக போகிறேன்,
அப்புறம் அதான் அத்தை வந்து உன்னை அசிங்கப்படுத்தினது பத்தலையா? நீங்கள் 1000 அசிங்கப்படுத்தினது படுத்தினா என்ன, படுத்தாட்டி எனக்கு என்ன? நான் என் வேலையை சரியாக செய்ய போகிறேன். அது மட்டும் இல்லை, ஆஃபீஸுக்கு வா, உனக்கு மேற்கொண்டு வந்து உன்னை வந்து கேவலப்படுத்தாமல் விட மாட்டேன் அப்படின்னா, நீ என்ன வேணாலும் கேவலப்படுத்து, ஆனால் பார்த்தே இல்லை அப்படின்னு பாரதி பேசுகிறாங்க. முதல் நாளே உன்னோட தில்லு முள்ளு எல்லாம் வண்டவாளெல்லாம் தெரிஞ்சு போச்சு. இன்னும் வந்து நான் ஃபைலை வந்து தோண்ட தோண்ட நீ தான் வந்து என்கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்க போகிற, பதில் சொல்கிறதுக்கு ரெடியாரு அப்படின்னு சொன்னோன்னா, நான் அந்த கம்பெனி பாஸ், அது முதல்ல தெரியுமா அப்படின்னு. நீ யாரா வேணா இரு, நான் வந்து என்னோட பாஸ் ஆதிக்கு மட்டும்தான் நான் உண்மையாக இருப்பேன். கூடி சீக்கிரம் வந்து அந்த 50 லட்சத்துக்கான காசு வந்து எங்கே போச்சு, என்ன ஆனது அப்படின்னு அதை கண்டுபிடிக்கிறது மட்டும் கிடையாது என்னோட வேலை. அதுக்கு யாருக்காருக்கெல்லாம் போயிருக்கு, என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கிறதோட சேர்த்து எல்லாத்துக்கும் தயாராக இருந்துக்காங்க. உங்கள் வண்டவாளம் தண்டவாளம் எல்லாமே வந்து கூடி சீக்கிரம் ஆதிக்கிட்ட நான் நிரூபித்து காட்டலை, என் பேர் பாரதி கிடையாது, வர்த்தா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. டக்குன்னு சாரதாவையும் பார்க்குறாங்க. சாரதாவும் கோவமாக பார்க்குறாங்க. பாரதியும் செம மாசாக கோவமாக பார்க்குறாங்க. அதோட எபிசோட வேறு லெவலில் முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம். இனி தான் பாரதி அதிரடி ஆட்டம் எல்லாமே வந்து ஆரம்பிக்க போகுதுன்னே சொல்லலாம்.